வெல்கம் டு வழிப்போக்கன் சேனல். சென்னையில் ஒரு ரூமில் 3 பேச்சுலர்ஸ் இருந்தாங்க, வேலைக்கு போகிறவங்க. அப்போ அந்த ரூமுக்கு திருச்சியிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு வரான். இந்த மாதிரி இப்போ நான் வந்து இந்த சென்னையில் வேலை தேடுறதுக்கு எனக்கு இடம் வேணும், நான் இங்கே தங்கிக்கிறேன், அப்புறம் பார்த்து வேறு ரூமுக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட. அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான், இல்லை இருந்துக்க, நான் இப்போ ஒரு 2 வீக்ஸ் நான் மதுரை போகிறேன், போயிட்டு அப்புறம் வருவேன், அது வரைக்கும் நீ இருந்துக்கிட்டு வேலை தேடிட்டு இரு, அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிவிட்டு அந்த ரூமில் இருந்த ஃப்ரெண்டு மதுரை போயிடுறாரு. திருச்சிக்கார அந்த பையன் அந்த ரூமில் இருக்கான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வீட்டு ஓனர் வீட்டை விற்றுட்டார். அதை வாங்கினவர் ஒரு நார்த் இந்தியன் சேட். அவர் என்ன பண்ணார், வீட்டுக்காரர் என்ன பண்ணார், விற்கிறதுக்கு முன்னாடி கீழ் போர்ஷனில் இருக்கிற அவங்க ஃபேமிலியை விக்கெட் பண்ணி வச்சுட்டாரு. மேலே இருக்கிற பேச்சுலர் தானே பார்த்துக்கலாம் அப்படி பேசாமல் இருந்தார். சேட்டு என்ன சொன்னார், நான் பார்த்துட்டு நீங்கள் போங்க அப்படின்னு அந்த வீட்டை வாங்கி வச்சுட்டார். என்ன பண்ணார், ஒரு சண்டே ஒரு 11 மணிக்கு மேலே போனார், சேரில் உட்காந்தார். சேட்டு வீட்டு வாங்கினா அந்த நார்த் இந்தியன் சேட்டு உட்காந்து, நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்குறாரு. 4 பேர் அப்படிங்கிறாரு. 3வது ஆள் எங்கே என்னன்னா ஊருக்கு போயிட்டார் அப்படின்னு நினச்சி, பரவாயில்ல அப்படின்னு முதல் ஆளை கூப்பிட்றாரு. பையன் கூப்பிட்டோன்னா, இந்தா இதில் 10,000 இருக்குது, பேக் எடு கிளம்பு அப்படின்னு போனார். அவன் 10,000 வாங்கினான், பையில் போட்டான், பேக் எடுத்தான், துணியெல்லாம் எடுத்து பேக்கில் போட்டுக்கிட்டு கிளம்பி கீழே போயிட்டான். அடுத்தவனுக்கு 10,000. 3வது இந்த பையன் புதுசாக வந்த பையன், அவன் 4 நாள் தான் ஆகுது, ஒன்லி 4 days. சென்னை என்ன, அவனுக்கு 10,000 கொடுக்குறாரு. கொடுத்துட்டு பேக் எடுங்கிறாரு. உடனே பேக் எடுத்தான். அப்புறம் சொன்னான், என் ஃப்ரெண்டு இருக்கான் திருச்சி மதுரை போயிருக்கான், அதெல்லாம் கிடையாது, இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிளம்பு அப்படின்னோடனே விதின் 1 hour அந்த 4 பேரும் 3 பேரும் 10,000 வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ 3 வருஷமாக அந்த ரூமில் இருக்கிற அந்த மதுரைக்கார ஃப்ரெண்டுக்கு பணம் இல்லை. ஆனால் 3 நாள் சென்னைக்கு அந்த பையனுக்கு 10,000 கிடச்சிது. சரிங்களா, இது எப்படி இருக்கட்டும். அடுத்தது ஒருத்தர் இஸ் எ கிராஜுவேட்டு, மாதிரி வேலைக்கு ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறார். இன்டர்வியூவில் ஓகே ஆகிடுச்சு. தெர் இஸ் சேலரி நெகோசியேஷன் பண்ணுறாங்க, சேலரி எவ்வளோ வேணும் அப்படின்னு. இஸ் டிமாண்டிங் 15,000 வேணும் கேட்குறாரு. அவனை தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 13 12 கடைசியில் 10,000 நிற்கிறாங்க கம்பெனிக்காரங்க. இவர் நிற்கிறது 13,000. அப்புறமா சொல்கிறாங்க 10,500 கொடுக்குறோம், ஜாயின் பண்ணுங்கன்னொடனே ஹீ டிட் நாட் அக்ரி, ஒத்துக்கல, வந்துட்டார். இவர் வந்த உடனே என்ன ஆகுது, ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறார், இந்த கம்பெனிக்கு போனேன், 15 கேட்டேன், 13 12 கேட்டேன், அவங்க ஒத்துக்கலவங்க, 10,500 தான் நின்னாங்க அப்படின்னோடனே, நான் போய் பார்க்கட்டா அப்படின்னு சொல்கிறான். போய் பாரு அப்படின்னோடனே, அதே கிராஜுவேட் பண்ணவன் தான் இந்த பையன், அதே எல்லா குவாலிஃபிகேஷன் இருக்குது. போய் இன்டர்வியூ பண்ண உடனே கேட்குறாங்க, இந்த போஸ்ட்டுக்கு சேலரி 10,000, ஓகே வி வில் கிவ் யூ 500 rupees எக்ஸ்ட்ரா, 10,500 ஒத்துக்கிறீங்கன்னு கேட்டோன்னா ஈ செட் எஸ். அவன் ஒத்துக்கிட்டாரு, ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் சேலரி வாங்குறாரு 10,500. சரிங்களா, 2வது மாதம் அவர் சேலரியை பார்த்தா 17,000 இருக்குது. 17,000 பேசிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த கம்பெனி யூனியனோட எவ்ரி 3 years அக்ரிமெண்ட் ஒன்று போடும், சேலரி இன்க்ரீஸ். அது இன்க்ரீஸ் போயிட்டுருக்கு 3 மாதமாக. அது போன மாதம் தான் ஃபைனல் ஆகிருக்கு. அந்த ஃபைனலில் எல்லா எம்ப்ளாயிக்கு 6,500 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன அப்படின்னா, அந்த கம்பெனி பஸ் விடுது. அந்த பஸ்ஸில் ஒரு மாதத்துக்கு அந்த எம்ப்ளாயிகிட்ட அவங்க இப்போ சார்ஜ் பண்ணுறது 15 ரூபா. அப்போ அந்த காலகட்டத்தில் 6,500 சேலரி இன்க்ரீஸ் விதின் 1 month கிடச்சிது இருக்குது. ஒன்று சொல்கிறோம், என்னடா அது 1 மாதம் கூட ஆகலை, உனக்கு 15,000 சேலரி அப்படின்னோடனே, ஆமாம் அக்ரிமெண்ட் வேறு எனக்கு கிடச்சிது எனக்குன்னொன்னே, இந்த பையனால் ஒத்துக்க முடியல, இது வாமிட்டிங்.
என்னது எனக்கு போச்சு அப்படின்னு. ஆனால் அந்த பையனுக்கு வந்து ஜாயின் பண்ண ஒரு மாதத்தில் வந்து அந்த பையனுக்கு வந்து 7,000 ரூபா வரைக்கும் லாபம். சரிங்களா? இந்த ரெண்டும் இப்படி வச்சுருக்கோம். இன்னொரு கம்பெனியில் ஒரு லேடி வேலை பார்க்குறாங்க. ஷி காட் மேரிட். 3 மாதம் 6 மாதம் ஆச்சு. அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்க, பாருமா இந்த மாதிரி பையன் வேலைக்கு போகிறான், எங்களுக்கு பென்ஷன் வருது, நான் எல்ஐசியில் பார்த்து ரிட்டையர் ஆனேன், என் மாமனார் வந்து ஒர்க்கடு கவர்மெண்ட் ஆஃபீஸு, 2 பேருக்கும் வந்து பென்ஷன் வருது, நீ வந்து மாதமாக இருக்கிற மாதிரி தெரியுது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது, இப்போ நீ வந்து வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லதாச்சுன்னு அந்த பொண்ணை வந்து வேலையை ரிசைன் பண்ணிடுச்சு. ரிசைன் பண்ணிட்டு வந்து ஒரு 10 நாள், ஒரு வாரம் 10 நாளில் ஒரு விஷயம் கேள்விப்படுது அந்த பொண்ணு. என்ன அப்படின்னா, அந்த கம்பெனியில் வந்து அனௌன்ஸ்டு விஆர்எஸ், யார் யார் வேலையை விட்டு நின்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 5 லட்சம் ரூபா கொடுப்போம் அப்படின்னு. 5 lakhs. உடனே அடிச்சு பிடிச்சி ஓடுது அந்த பொண்ணு. அந்த கம்பெனிக்கு போய் உட்காந்துட்டு கேட்குறப்ப வந்து, இல்லைம்மா இந்த ஸ்கீம் வந்து நேற்றுலேருந்து தான் வந்து பண்ணியிருக்கோம் நாங்கள், இனிமேல் பண்ணவங்களுக்கு தான் அது வந்து உனக்கு இல்லை அப்படின்னு. ஒன்று அந்த பொண்ணால் பேசவே முடியல, வேர்க்குது, மயக்கம் வருது அந்த பொண்ணுக்கு. கெஞ்சுறா, இல்லை சார் திருப்பி எடுத்துக்கிறேன் நான், இன்னைக்கு ரிசைன் பண்ணுறேன் நான் அப்படின்னு. ஒத்துக்கலை. 5 லட்ச ரூபா போச்சு விதின் ஸ்பேன் ஆஃப் 1 வீக். உடனே அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பர்சனல் மேனேஜர் தாப்பில் இருக்கிற சேரில் வந்து எழுந்திருக்க முடியல, மயங்கி அப்படியே பிரம்மமுச்சி மாதிரி உட்காந்துருக்கு. உடனே அவர் வந்து ஃபோன் பண்ணுறாரு, அவங்க மாமனார் மாமியாரை வந்து கூப்பிட்டு போகிறாங்க அந்த பொண்ணை. அப்போ ஆஃபீஸ்லேருந்து ஆட்டோவுக்கு போனதே 3 ரூபா சார்ஜ். அந்த காலகட்டத்தில் 5 லட்ச ரூபா போச்சு அந்த பொண்ணுக்கு. ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து அபார்ஷன் ஆகி அது உடம்பு சரியில்லாமல் போய் பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. விதின் ஒரு வாரம் கழிச்சு நான் சென்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 5 லட்ச ரூபா வந்திருக்குமே. என்ன பண்ணுறது? சரி, ஓகே. இன்னொரு இடம் எப்படி இருக்கு, இன்னொரு இடத்துல வந்து ஒரு பையன் ஒர்க்கிங் இன் பாம்பேயில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து பக்கத்தில் நம்ம ஊர்லேருந்து கல்யாணம் பண்ணிட்டு ஊருக்கு போகிறாரு. அங்கே போனோன்னா ஒய்ஃபு அம்மா அப்பா கூட இருக்கார். இவர் என்ன ஆகி போயிடுச்சு, விதின் 3 months, 3 மாதத்துக்குள்ளாரே இவர் போன அந்த பஸ் ஆக்சிடெண்ட் ஆகி ஹி டைட். பஸ் ஆக்சிடெண்ட்டில் இவர் கீழே வந்து பஸ்ஸு வந்து மேலே ஏறிடுச்சு. அவ்வளோதான். எல்லாம் ஷாக் ஆகி பையன் போயிட்டானே, ஹஸ்பண்ட் போயிட்டானே இந்த கவலையாக இருக்கிறப்போ வந்து அந்த பஸ் கார்பரேஷன் வந்து இந்த ஒய்ஃபை கூப்பிட்டோன்னே, பாருமா இந்த மாதிரி எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு, இந்த கேஸ்லாம் வேண்டாம், அந்த செக்கை வச்சுக்க அப்படின்னு கிவனுக்கு 4 lakh rupees, 4 லட்ச ரூபா அப்படியே செக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க, ஃபுல்லப் பண்ணது, கையெழுத்து போட்டது, 4 லட்ச ரூபா செக்கு கொடுத்தாங்க. அது பார்த்தது 4 lakhs அந்த ஒய்ஃபோட பேர்லேயே 4 லட்ச ரூபா போட்டாங்க. போட்ட உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, எழுந்திரிச்சு செக்கை மடித்து ஜாக்கெட்டில் வச்சுச்சு. மன்னிக்கணும், அப்படியே பண்ணுது. செக்கை மடித்து ஜாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அந்த ஆஃபீஸ்லேருந்து நேராக இது வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போய் ரயில் பிடிச்சி வீட்டுக்கு ஊருக்கு போயிடுச்சு. பாம்பேயிலேருந்து ரயில் அப்படியே அன்றைக்கி ஈவினிங் வந்து ஏறிடுச்சு. மாமனார் வீட்டுக்கெலாம் போகவே இல்லை. அப்படி ஒரு என்னடா அது காலையில் புறப்பட்ட பொண்ணு வரலையேன்னு பார்த்தா ஃபோன் பண்ணால், எஸ் வி செட்டில்டு அவர் அக்கௌண்ட்டு அந்த தட் லேடி ரிசீவ் டேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கிளம்பிடுச்சு. இது 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த பையன், அஃப்கோர்ஸ் டெத் சொல்லக்கூடாது, 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த பையன் இறந்துருந்தால் அந்த 4 லட்சம் ரூபா வந்து பேரண்ட்ஸுக்கு போயிருக்கணும். 3 மாதத்துக்கு அப்புறமா டைட் இன் ஆக்சிடென்ட். அதனால அந்த அமௌண்ட்டு வந்து அப்படியே ஒய்ஃபுக்கு போயிடுச்சு. வீட்டில் இருக்கிறவங்க ஒய்ஃபுக்கு பையனும் போய் வருமானமும் போய் அந்த பணமும் வந்து மருமகளுக்கு போயிடுச்சு. என்ன பண்ணுறது? சரி, ஓகே. ஒரு 3 நாள் ஸ்டே பண்ண ஒரு பையனுக்கு 10,000 ரூபா லாபம். ஒரு மாதம் வேலை பார்த்தவருக்கு வந்து 6,500 ரூபா சேலரியில் இன்க்ரீஸ். 2 ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிசைன் பண்ணதுனால 5 லட்சம் ரூபா போச்சு ஒரு பொண்ணுக்கு.
3 மாதம் வந்து குடும்பம் நடத்தினதுனால ஒரு பொண்ணுக்கு வந்து 4 லட்சம் ரூபாய் லாபம். வாட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட்? ஆல் திஸ் கால் டைமிங். டைமிங் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எது நடக்கிறப்ப நாம் எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைஃப்பில் வந்து திஸ் ஆர் ஆல் திஸ் ஹேப்பனிங். திஸ் இஸ் கால்டு ஃபேட் டிசைடிங். இட் டிசைட்ஸ் யுவர் கோர்ஸ் ஆஃப் லைஃப். எது நடக்கிறப்ப நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்க, அதை வச்சு உங்களுக்கு வந்து நன்மையும் தீமையும் நடக்கின்றன. இது தவிர்க்க முடியாதது. இட் ஹேப்பன்ஸ் டு பீப்புள், இட் ஹேப்பன் டு சம் பீப்புள். அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கிறப்போ வந்து நீங்கள் அங்கே இருக்கணும். அது நல்லாவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம கையில் இருக்கா? ஸோ இன்சிடென்ட்ஸ் ஜஸ்ட் பிளேஸ். Incidents play a very crucial part in our life. We will pray that we will be there where there is a good things happen. இல்லைங்களா? ஓகே, அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.